வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம இருதயத்துல இருந்து நாம எடுக்கிற ஒரே ஒரு முடிவு நம்ம வாழ்க்கையோட பாதையே ஏன் நம்ம நித்தியத்தையே எப்படி மாற்றி அமைக்க முடியும்னு பார்க்க போறோம். இதுக்கு ரூத் என்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கையிலிருந்து அர்ப்பணிப்போட உண்மையான அர்த்தத்தை நாம கத்துக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த ரொம்ப கஷ்டமான முடிவு எது? ஒருவேளை நீங்க இப்பவும் கூட அப்படி ஒரு கடினமான சூழ்நிலையில இருக்கலாம். சரி, அந்த உணர்வோட வாங்க ரூத்தோட கதைக்குள்ள நாம போகலாம். சரி, இப்ப நாம ரூத்தோட கதைக்குள்ள வந்தாச்சு. யோசிச்சு பாருங்க, தான் கணவனை இழந்து எதிர்காலமே இருண்டு போய் ஒரு நம்பிக்கையும் இல்லாத நிலையில தான் மாமியார் நகோமியோட ஒரு அந்நிய தேசத்துல நிக்கறாங்க. இது வெறும் கதை இல்ல, இது ஒரு இருதயத்தோட திருப்புமுனை. ரூத், ஓர்பாள், நகோமி இந்த 3 பேரும் ஒரு பாதையோட முட்டுச்சந்துல நிக்கறாங்க. கணவன்மாரை இழந்துட்டாங்க, எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப அவங்க முன்னாடி 2 வழிதான் இருந்துச்சு. ஒன்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப வசதியான உலக பிரகாரமான பாதை, இன்னொன்னு விசுவாசத்தை கேக்குற தேவனுடைய அழைப்பின் பாதை. இந்த தேர்வை நாமளும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், இல்லையா? இப்ப பாருங்க, ஒரே சூழ்நிலையில நின்ன அந்த 2 மருமகள்களும் 2 பேரும் 2 வேற திசையில திரும்புறாங்க. அவங்களோட முடிவுகள் அவங்க இருதயத்தோட 2 வேற நிலைய காட்டுது. அந்த வித்தியாசத்தை தான் நாம இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒரு பக்கம் ஓர்பாலோட தேர்வு, அது ரொம்ப லாஜிக்கலானது. உலக வழக்கப்படி பார்த்தா அதுதான் சரி, தனக்கு பழக்கப்பட்ட இடத்துக்கு திரும்பி போறதுதான் பாதுகாப்பு. ஆனா இன்னொரு பக்கம் ரூத்தோட முடிவு, அது வழக்கத்துக்கு மாறானது. அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்கணும். என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு எதிர்காலத்துல அடி எடுத்து வைக்கிறாங்க. இது கண்ணுல பாக்குறத வச்சு எடுக்கிற முடிவில்ல, இது விசுவாசத்தை அடிப்படையா வச்ச ஒரு அர்ப்பணிப்பு. இத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ரூத் எடுத்த முடிவு ஏதோ ஒரு நிமிஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு கிடையாதே, இல்லவே இல்ல. அது அவளோட முழு இருதயத்திலிருந்தும் வந்த ஒரு முழுமையான ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு எவ்வளவு ஆழமானதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்துல அவங்க சொன்ன அந்த பிரபலமான வார்த்தைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பொருத்தனை தான் அவங்களோட அர்ப்பணிப்போட இதயம். இன்னைக்கு நமக்கு இதுல 4 ஆழமான அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. இந்த வார்த்தைகளோட முதல் பகுதி ரொம்ப முக்கியம். இது மோவாப்போட பழைய பாதைய, அதாவது இந்த உலகத்தோட வழிகளை விட்டுட்டு பெத்லகேம நோக்கிய தேவனுடைய புதிய பாதையை பின்பற்ற போறேன் அன்ன ஒரு தெளிவான முடிவை காட்டுது. யோசிச்சு பாருங்க, நகோமிக்கு இப்போ வீடு இல்ல, சொத்து இல்ல. ஒருவேளை தெருவுல தங்க வேண்டியிருந்தா கூட நானும் அங்கேயே தங்குவேன்னு ரூத் சொல்றாங்க. இது எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஏத்துக்குவேன்னு சொல்ற ஒரு அர்ப்பணிப்பு. நம்ம சிலுவையை எடுத்துக்கிட்டு கிறிஸ்துவ பின்பற்றணும் அப்படின்ற அழைப்பு மாதிரியே இது இருக்கு, இல்லையா? இங்க நல்லா கவனிங்க, ரூத் ஒரு அந்நிய பெண், அவங்க ஒரு முவாபியல். ஆனாலும் அவங்க ஒரு புதிய குடும்பத்துல சேர தீர்மானிக்கிறாங்க. இது புறஜாதியாரா இருந்த நாம விசுவாசத்தின் மூலமா எப்படி தேவனுடைய குடும்பத்துல பிள்ளைகளா தத்தெடுக்கப்பட்டோம் அப்படின்றத காட்டுது. இதுதான் அவங்க அர்ப்பணிப்போட உச்சகட்டம். ரூத் தன்னோட பழைய தெய்வங்களை, கலாச்சாரத்தை, பாதுகாப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்ரவேலோட ஒரே மெய்யான தேவனை தன்னோட தேவனா ஏத்துக்கிறாங்க. இதுதான் உண்மையான ஆராதனை, முழு இருதயத்தோட தேவனை பற்றிக் கொள்றது. சரி, இப்ப இந்த கதையோட கண்ணாடிய நம்ம பக்கம் திருப்புவோம். ரூத்தோட இந்த பயணம் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய பயணத்துக்கு எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, ரூத்தோட அந்த ஒரே ஒரு பொருத்தனையில நம்ம விசுவாச பயணத்துக்கான 4 படிகள் இருக்கு. முதல்ல நம்ம பழைய உலக வழிகளை விட்டுடணும். 2வது, கிறிஸ்தவுக்காக வர்ற கஷ்டங்களை சந்தோஷமா ஏத்துக்கணும். 3வது, தேவனுடைய குடும்பமாகிய திருச்சபையில நம்மள இணைச்சிக்கணும். 4வது, நம்ம முழு ஆராதனையையும் அவருக்கே அர்ப்பணிக்கணும். தேவன் உங்ககிட்டயும் இதே முழுமையான அர்ப்பணிப்பை கேட்கிறார். குறிப்பா நீங்க கஷ்டங்கள் வழியா போகும்போது, இல்ல எதிர்காலமே நிச்சயம் இல்லாம இருக்கும்போது, இந்த அர்ப்பணிப்பு உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் உங்களையே கேட்டு பாருங்க. சரி, நாம இப்படி அர்ப்பணிக்கும் போது தேவன் என்ன செய்றார்? இப்ப இந்த தேர்வுல மறைஞ்சிருக்கிற வாக்குறுதிய பார்க்கலாம் வாங்க. இது நிச்சயமா நம்ம இருதயத்துக்கு பெரிய ஆறுதலையும் ஊக்கத்தையும் தரும். இத நல்லா கேளுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க, உங்க பின்னணி என்ன அன்னோது தேவனுக்கு ஒரு விஷயமே இல்ல. அவர் பார்க்கிறது உங்கள் இருதயத்தோட அர்ப்பணிப்பை மட்டும்தான். ஒரு அந்நிய பெண்ணான ரூத்த அவர் ஏத்துக்கிட்டது மட்டுமல்ல, அவங்கள ஆசிர்வதிச்சு மேசியாவோட வம்சத்துல ஒரு பகுதியாக்கினார். இதுதாங்க தேவனுடைய கிருபை. அதனால இந்த உலகத்தோட வசதிகள் உங்களை பின்னாடி இழுக்கும்போது திரும்பி பார்க்காதீங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனை சார்ந்து மனரம்யமாய் இருக்க கத்துக்கோங்க.
மனுஷங்களையோ நம்ம அந்தஸ்தையும் நம்பாம நம்ம மீட்பராகிய கர்த்தரையே கெட்டியா பற்றிக் கொள்ளுங்க. கடைசியா இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இது நீங்க தனிமையில சிந்திச்சு பார்க்கவும் ஜெபிக்கவும் வேண்டிய ஒரு தருணம். உங்க இருதயம் உண்மையிலே எதற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு? ஆமென்.